மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஜென்சி எலிவேட்டோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா மறக்காம பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன். ஸோ இவங்க எந்த ரோலுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ரோல். அண்ட் தென் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 4 LPA அண்ட் தென் அடிஷ்னல் ஸ்கில் போனஸ் தான் உங்களுக்கு வந்து 25,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட்ஸில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். மறக்காம அதை செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க தான் வந்து டெக்னிக்கல் ரவுண்டுக்கு வந்து போவாங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து HR இன்டர்வியூ நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி எலிவேட்டோட ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எப்பயுமே அவங்க என்ன கேட்பாங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்கள். பிகாஸ் அதில் இருந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் எஜுகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட 10th 12th அண்ட் உங்களோட காலேஜ் என்னென்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க. அண்ட் தென் உங்களோட ப்ராஜெக்ட் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் சொல்லலாம். இப்போ ஜாவா நல்லா தெரியும்னா ஜாவா மட்டும் சொல்லுங்கள். பைத்தான் நல்லா தெரியும்னா பைத்தான் மட்டும் சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்கள். தென் நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் பற்றியான டொமைன் கொடுங்க. கேட்கும் போது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா இந்த ப்ராஜெக்டோட டாபிக் மட்டும் சொல்லிவிட்டு அண்ட் தென் அதோட சின்ன டொமைன் இப்போ டீப் லேர்னிங்கில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் கொடுங்க. அண்ட் தென் ஃபைனலாக உங்களோட ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி அதை ஸ்ட்ரென்த்தை கூட வச்சு நீங்கள் வந்து முடிக்கலாம். இல்லைனா ஹாபிஸ் வச்சு நீங்கள் வந்து என் பண்ணுங்கள் அந்த கான்வர்சேஷனை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் கோட் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸாம்பிள் கோடு தான் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்தால் அந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக ஒரு கோட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு 2 lines இல்லை 3 lines ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட எல்லாமே வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிங்க, இல்லைனா பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம படிக்கும்போது அதை ஃபுல்லாக படிக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மொத்தம் 5 இருக்குது. நீங்கள் ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், மல்டி லெவல் அண்ட் ஹைரார்கி டேரெக்டாகவே சப்போர்ட் பண்ணும். இந்த மல்டிப்புளும் ஹைப்ரிடும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதனால வந்து இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான உங்களோட எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனுமே கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கோடு கேட்டனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோட் கிளிப் எடுத்து வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இதே எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நிறைய வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் அபவுட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் அப்படிங்கிற கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் டாக் அண்ட் தென் இன்னொரு கிளாஸ் பேபி டாக். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டர்ன் கீவேர்ட் தான் நம்ம வந்து மெயினாக இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது டேரெக்டாக இருந்துச்சுன்னா. ஸோ எக்ஸ்டர்ன் கீவேர்ட் வச்சு நீங்கள் ஒரு குட்டியான ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுமாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன ப்ரோக்ராம் இதில் இருக்க டைப்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று கூட ஸ்பெசிஃபிக்காக கூட கேட்க சான்சஸ் இருக்குது. லைக் மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு சொல்லுங்கள், அதுக்கு கோட் போடுங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். பிகாஸ் அவங்க வந்து சிம்பிள் மட்டுமே சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டுமே எப்போயுமே கேட்க மாட்டாங்க. ஸோ தட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ முடியும் போது என்ன வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜாவாக்கு நல்லா படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் சூப்பர் கீவேர்ட். சூப்பர் கீவேர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷனுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இம்மிடியட் பேரண்ட் கிளாஸை வந்து அது கால் பண்ணேன் எப்பயுமே. ஸோ வந்து அது வந்து யூசேஜ் ஆஃப் ஜாவா சூப்பர் கீவேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேரியபிள்ஸாக யூஸ் பண்ணலாம். நான் ஹைலைட்டும் பண்ணியிருக்கேன். வேரியபிள்ஸாக யூஸ் பண்ணலாம், மெத்தட்ஸாக யூஸ் பண்ணலாம், தென் கன்ஸ்ட்ரக்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு எடுத்தாலுமே அவனுக்கு வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போட சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் எடிட்டரோடதே அவங்களும் இருப்பாங்க. ஸோ தட் அவங்ககிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கீவேர்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.
ஸோ இவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு சப் கிளாஸும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் சூப்பர் இங்கே இருக்கு பாருங்க super.eat அப்படிங்கிறத வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேரண்ட் கிளாஸை தான் வந்து கால் பண்ணும். ஸோ ஈட் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது ஈட்டிங் அப்படின்னு இருக்குது ரைட், இதுதான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து சூப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பேரண்ட் கிளாஸை கால் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீ வந்து ஒரு 4 to 5 லைன்ஸ் கோட் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆக தான் போதும். ஓகேவா? ஸோ மறக்காமல் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு சிம்பிள் கோடாச்சும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஜென்சி எலிவேட்கான இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோடிங் மஸ்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது வாட் இஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி மேலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். மல்டிப்புளும் ஹைப்ரிடும் வந்து டேரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதோட பர்பஸ்க்காகவுமே இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் தான் இன்டர்ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் வந்து ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா எல்லாமே பாருங்கள். இதோட இங்கே சொல்லியிருக்காங்க இட் இஸ் யூஸ் டு அச்சீவ் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஜாவா. ஸோ இதோட என்ன பர்பஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். why use java interface? so java எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் இட் கேன் பி யூஸ் டு அச்சீவ் லூஸ் கப்ளிங் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ். கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேம்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கோடை வந்து போட சொல்லியிருந்தாங்க. அவனும் வந்து என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னால் இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் கரெக்டாக. பிகாஸ் இன்டர்ஃபேஸில் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணோம். இதே கிளாஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸில் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும் போது இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு கிளாஸ்க்கு முன்னாடியும் நீங்கள் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு குட்டி எக்ஸாம்பிளையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. எதை படித்தாலுமே வந்து எக்ஸாம்பிளோட படிங்க. எக்ஸாம்பிள் ஒரு கோட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து உங்கள் பெஸ்ட்டை வந்து இன்டர்வியூவில் தர முடியும். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிற கொஷினாக தான் இருந்துச்சு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டெஃபினிஷனோட நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சு பாருங்கள். அண்ட் தென் அவனுக்கு அடுத்த கொஷின்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஜாவா. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஊப்ஸ் கான்செப்ட் கீழே வரும். ஸோ வந்து எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் யூசருக்கு வந்து ஷோ பண்ணும். மற்றபடியான இன்டர்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் ஜாவா. நெக்ஸ்ட் அவங்க கேட்ட கொஷின் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன் ஜாவா. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் சொல்லிட்டு நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கூட நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கேட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தட் ஹேஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து கீழே ப்ரொவைட் ஒரு ஆன்சர் வந்து கோட் எடிட்டரில் வந்து டைப் பண்ணியிருந்திருக்கான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே ஒரு கோடுமே சாம்பிள் கோடுமே படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்றதுக்கு நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு கோட் கண்டிப்பாக நீங்கள் படித்து அவங்க இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு கோட் படிங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் ஒரு கோட், மெத்தட்னா ஒரு கோட், அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டைப்ஸ்லேயே ஒன்றுத்துக்குமே ஒரு கோட் படிங்க. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லேருந்து கூட கேட்பாங்க. ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணி ஒரு கோட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே இதெல்லாம் கவர் பண்ணி தான் படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என் ஃப்ரெண்டு கேட்டது வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் யோர் ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் யூர் டொமைன். நீங்கள் எந்த டொமைனில் வந்து அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்புறம் மெக்கானிசம் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வந்து என்ன மெக்கானிசமாக ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன லைப்ரரிஸ் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஜாவா எடுத்துக்கிறீங்க, ஒரு ஜேடிபிசி கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எஸ்கியூஎல் பேக்கேஜஸ்லாம் எஸ்கியூஎல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இம்போர்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அது மாதிரியான லைப்ரரிஸ் அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஏ அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஜாவா வந்து எக்லிப்ஸில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணால் எக்லிப்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறது சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருந்துச்சுன்னா பைசாமில் பண்ணேன், இல்லை ஸ்பைடரில் பண்ணேன், அனெக்கோடா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடியுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஒர்க் ஃப்ளோ ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்கள் ப்ராஜெக்டில். ஸோ அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னென்ன நீங்கள் பண்ணீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன நல்லா உங்களுக்கு தெரியுமோ, என்ன நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து நல்லா ஒரு வாட்டி வந்து அனலைஸ் பண்ணி இதுதான் ப்ராஜெக்ட், அவங்க இப்படிலாம் கேட்டாங்கன்னா நான் இப்படிலாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்போ இன்டர்வியூ தரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்களே ரொம்ப நர்வஸ் ஆகிடுவீங்க இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா. ஸோ தட் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. என்ன ப்ராஜெக்ட் டொமைன், அதுக்கப்புறம் அதோட ஒர்க் ஃப்ளோ 1 or 2-3 டைம்ஸ் சொல்லி பாருங்கள். அவங்க கேட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த ப்ராஜெக்டை அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் யூசஸ். அந்த ப்ராஜெக்டால யூசஸ் என்ன, அப்புறம் அட்வான்டேஜஸ் என்ன கூகுள் பண்ணி கூட அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறீங்க, அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸுமே கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பேசுகிறீங்க கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பேசுங்க. நெக்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட டெல் மீ தி டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்கோட டைப்ஸ், அந்த 3 டைப்ஸ் இருக்கும்ல அதை வந்து கேட்டிருந்தாங்க. சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து மிஷின் லேர்னிங் அவன் வந்து சொல்லியிருந்தான், அவன் ப்ராஜெக்டில் இருந்துச்சு, அதனால் மிஷின் லேர்னிங் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டான். ஸோ இது கண்டிப்பாக வேரி ஆகும். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் ஐஓடியில் பண்ணியிருந்தீங்கன்னா ஐஓடி பேஸ்ட் கேட்பாங்க, இல்லைனா டீப் லேர்னிங்னா டீப் லேர்னிங். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. ஓகேவா? நாட் டு த டெப்த், பட் ஸ்டில் ஒரு கொஷின் ஆச்சு கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. டிபிஎம்எஸ் மூவ் பண்ணப்போ நார்மலைசேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நார்மலைசேஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஜாயின்ஸ். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறது ஒன்று தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் படித்தா கண்டிப்பாக ஜாயின்ஸ் பண்ணிங்க, கண்டிப்பாக 1 கொஷின் ஆச்சு கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீஸையும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணல, அவங்க கீஸை பற்றியுமே கேட்டிருந்தாங்க. நான் இன்னொரு வீடியோலையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுதான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கான இன்டர்வியூவாக இருந்துச்சு. இதுதான் அவனோட டெக்னிக்கல் கொஷின்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருந்தான். ஸோ தட் அவன் சொல்லும் போதும் சொன்னேன் கோடிங்கை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு தான் சொன்னான். வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வை சிடிஎஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி எந்த கம்பெனி எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் அந்த கம்பெனி பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வை சிடிஎஸ் கேட்கலாம், இந்த மாதிரி வேறு கம்பெனி கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா ஒர்க் கல்ச்சர் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷராக இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்னோட க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ வில்லிங் டு ரீலோகேட். கண்டிப்பாக இந்த கொஷனுக்கு நீங்கள் எஸ் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ எஸ்ன்னு சொல்லிட்டக்கப்புறமா நீங்கள் இன்னொன்று சொல்லலாம். லைக் நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கனால நியூ பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணணும், அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களோட சென்டென்ஸ் மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ மீ யுவர் 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு. நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியும் வச்சுக்கோங்க, சாஃப்ட் காப்பியும் வச்சுக்கோங்க. காக்னிசன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நடந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்குமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நடந்துச்சு. ஸோ 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பி வச்சுருந்தீங்கன்னா கூட பெஸ்ட்டு தான். பிகாஸ் அவங்க இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் சாஃப்ட் காப்பியில் காட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு அண்ட் தென் பேன் கார்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் எனி கொஷின் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக இந்த கொஷனுக்கு நீங்கள் எஸ்ன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து அந்த கம்பெனி ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் காக்னிசன்ட், இல்லை அப்படின்னு சொன்னால் என்னென்ன டெக்னாலஜிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்டே ஆகணும், நோ சொல்லாதீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்டோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பார்ட் 1 வீடியோ கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் 1 ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டோட எல்ஓஆர் கூட நான் இருக்குது, நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர் அனாலிஸ்ட் ட்ரெயினி, அண்ட் தென் அவங்க சொல்லியிருந்த மாதிரி 4 LPA, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி 25,000. ஸோ இதுதான் வந்து ஜென்சி எலிவேட்டோட ப்ரொசீஜர். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து எலிவேட் எழுதுறாங்க அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து நிறைய இந்த மாதிரி கம்பெனி வீடியோஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சீக்கிரமாக அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண
நாங்களும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம், நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கோம், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நான் வந்து எல்லா வீடியோஸுமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெப்சைட்ஸில் படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜாவா டீ பாயிண்ட், ஓகேவா? ஸோ இன்கேஸ் யாராச்சும் ஜாவா படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளாட்ஃபார்மில் படிங்க. இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஃப்ளோவில் தான் இங்கே போயிட்டுருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமான எக்ஸாம்பிளுமே இங்கே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் எடுக்கிறேன், நான் இந்த மாதிரி நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ இப்படி படிங்க. ஸோ மேலேயே உங்களுக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படிங்கிறதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து சின்டாக்ஸு அண்ட் தென் ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் இருக்குது. அண்ட் தென் ஒரு சின்ன ப்ரோக்ராமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிங்க, ஓகேவா? ஸோ அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினிஷன் அண்ட் ப்ளஸ் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் வந்து ஜாவா படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இன்டர்வியூக்கு படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இதில் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதுலேயும் ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆப்ஜெக்ட், கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளோட இருக்கும், கோடும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அவங்க. போக போக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசஸ் எல்லாமே இருக்கும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனித்தனியாகவே இருக்குது. பாலிமார்ஃபிசம்னா தனியாக இருக்குது. ஸோ அதற்கு வர கீவேர்ட், அப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட்ஸ் அதிலே வந்துடும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங், கிளாஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய டாபிக்ஸ். உங்களுக்கு என்ன டாபிக் படிக்கணும்னு நினச்சிங்களோ இந்த வெப்சைட்டை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இனிமேல் நிறைய வீடியோஸ் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி கண்டிப்பாக போடுவோம். தேங்க்யூ கைஸ், பாய் பாய் அண்ட் ஆல் த பெஸ்ட். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். யாராச்சும் நீங்கள் இன்டர்வியூ போகணும் அப்படின்னு நினச்சா கான்ஃபிடென்ட்டாக போய் பேசுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகும். உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.